ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு காளான் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. காளானை முதல்ல நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நல்ல காளான் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பு கடையில் பார்த்தீங்கன்னா காளான் நல்லா மூடி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்ல காளான். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து கொடை மாதிரி விரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காளானில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடையில் ஸ்டாக் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் காளான் அதை செய்யாதீங்க. ஒரு நல்ல காளான் ஒரு 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். காளானை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு 2 பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்கலை. காளான் குழம்புக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் விழுது சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெயிலேயே நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 4 தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளான் அதில் சேர்த்துக்கலாம். காளான் பார்த்திங்கன்னா வதக்கும் போதே கொஞ்சம் நீர் விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா மசாலாவும் நல்லா கலந்து வந்துடும், நல்லா நீரும் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. இப்போ வந்து நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 முந்திரி சேர்த்துருக்குறேன். அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம காளானில் அதில் கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. அதனால் அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சோம்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருங்க. இந்த காளான் குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய குழம்புங்க. அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பெல்லாம் கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதில் காரம் அதிகம் எதுவும் சேர்க்காது அப்படிங்கிறனால குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.